வெல்கம் டு மை சேனல். மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நாராயண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பினை விளக்குக. மயிலை சீனி வேங்கடசாமி அவர் எப்படி இருப்பார்னு துரைக்கண்ணன் சொன்னார் அப்படின்றது அர்த்தம். 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், எடுப்பான மூக்கு, பேச துடிக்கும் உதடு, 4 முழ வேட்டி, காலர் இல்லா முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, ஃபவுண்டன் பேனா, மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கும் புத்தகப்பை. இத்தோற்றத்தோடு கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வருவார். மயிலையார் எதற்காக தமிழ் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை எழுதினார்? தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்தன. தன் பெருமையை தான் அறியா சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று கூறப்படுவதெல்லாம் சினிமா கலை, இசைக்கலை பற்றியே. இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏனைய அழகு கலைகள் மறந்துவிட்டன. இதன் காரணமாக இந்நூலை எழுதினார். மயிலையாரின் மீட்டுருவாக்க முயற்சியை சான்றுடன் விளக்குக. தமிழக வரலாற்றை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தார். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சான்று. இந்நூல் சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் போன்ற தரவுகளை கொண்டு எழுதினார். துளு மொழி, தமிழ் மொழி ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். மயிலையாரின் ஆவண பணியினை விளக்குக. தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களை தொகுத்து தம் பணியை மேற்கொண்டார். இதன் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் விளக்கம் அளிப்பதாக அமைந்தது. இலக்கண இலக்கிய பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை முன்வைத்தார். மயிலையாரின் வாழ்க்கையை பற்றி சில தகவல்கள் திரட்டுக. திருமணம் செய்து கொள்ளாமல் துறவியாக வாழ்ந்தவர். தம் வாழ்வை முழுமையாக தமிழின் ஆய்வுக்கு ஒதுக்கியவர். நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர். பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர். சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். மயிலை சீனி வேங்கடசாமியின் தொடக்க கால ஆய்வுகள் பற்றி விளக்குக. 1934 தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் த. சர்க்குணர் நிகழ்த்திய உரையை கேட்டு கிறித்துவம் தமிழும் என்ற நூலை எழுதினார். தமிழின் தொல் இலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றில் ஈடுபட்டு பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் என்ற நூலை எழுதினார். சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு முதலியன பல துறைகளில் கவனம் செலுத்தினார். கல்வெட்டு ஆய்வில் ஆர்வமும் பயிற்சியும் அதிகம். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்குணர்ந்தவர். வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி புலமை பெற்றதால் சாசனங்கள் அவரால் எளிதில் வாசிக்க முடிந்தது. வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் போன்ற துறைகளிலும் நூல்களை எழுதியுள்ளார். மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்கம் தருக. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி செய்த மன்னர்களை பற்றி ஆய்வு செய்தார். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் போன்றோர் நூல்களை பற்றியும் எழுதியுள்ளார். மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றை எழுதியுள்ளார். வரலாற்றை மட்டுமல்லாமல் அரசியல், பண்பாடு, கலை வரலாற்றையும் பதிவு செய்துள்ளார். களப்பிரர் பற்றி ஆய்வு செய்து களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலை வெளியிட்டார். மயிலை சீனி வேங்கடசாமியின் கலையியல் ஆய்வுகள் பற்றி விவரி. கலையியல் சார்ந்த ஆய்வுகள், நூல்கள் வெளிவர வழிகாட்டியாக விளங்கியவர் மயிலையார். இதற்கு இளமை பருவத்தில் ஓவியக் கல்லூரியில் பயின்றது உதவியாக இருந்தன. கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான ஆய்வுகள் தமிழ் சமூகத்திற்கு புதிய வரவாக இருந்தன. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூலாகும். தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலாகும். இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் என்பன இவருடைய நூல்கள். தம் நூலில் தாமே படங்களை வரைவார். இது அவரது கலைத்திறனுக்கு சான்றாகும். மயிலையாரின் இலக்கிய பணியினை விளக்குக. 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை சொற்பொழிவு,
இதன் மூலம் ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் நோக்கி நகர்ந்தது. இதன் விளைவாக பழந்தமிழர், வணிகர், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு போன்ற நூல்களை எழுதினார். தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தார். தமிழ்நாட்டு வரலாறு எனும் நூல் மீட்டுருவாக்க முயற்சிக்கு சான்று. துலு மொழி, தமிழ்மொழி ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். சாசன செய்யுள், மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள் எழுதினார். மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலையாரின் ஆவணப் பணிகளில் ஒன்றாகும். 331 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை முன்வைத்தார். மயிலை சீனி வேங்கடசாமி பன்மொழி புலமையை விளக்குக. தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. மயிலையாரும் சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு செந்தமிழ்ச் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி நூலாக வெளிவந்தது. மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாசம் என்னும் நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தார். மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் புலமை கொண்டவர். நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்லன் என்று கூறியவர். வரலாற்று ஆராய்ச்சி, இலக்கிய ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறவன் என்று குறிப்பிட்டவர். மயிலை சீனி வேங்கடசாமி இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சியில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர் என்று சுவாமி விபுலானந்த அடிகளார் புகழ்கிறார். இக்காரணங்களை கொண்டு மயிலையார் பன்மொழி புலமை வாய்ந்தவர் என்று கூறலாம்.